இந்த கூட்டத்தில் வந்து தன்னோட 2 வயசு குழந்தைய கூட தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு நடிகராக பார்க்குறாங்களா இல்லை அரசியல்வாதியாக பார்க்குறாங்களா? நீங்கள் சொல்கிற இந்த ஒரு கட்சி கூட்டத்திலேயே தூக்கி போடுற மாதிரி ஒன்று இருக்கும். ஒருத்தரை போய் பார்க்க போவாங்க, மேடையில் ஏறி அவரை போய் கட்டி அணைக்கிறதுக்கு போகிறாங்க, தூக்கி எறிஞ்சிடுறாங்கன்றது வந்து காசு கொடுத்து 300 ரூபா ப்ளஸ் ஒரு சாப்பாடு. இப்போ ஆம்பளைங்களாக இருந்தால் சரக்கு ப்ளஸ் சாப்பாடு. இது பிளான் பண்ணி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது மற்ற அரசியல் கட்சிகள் இது எல்லாத்துலேயுமே. இது எப்போல்லாமே வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ சினிமாவிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக வரலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து டைரக்டர் ரஞ்சித்தை சொல்லுவேன். ஆனால் இது எல்லாமே ஒரு 2 நாளாக எப்படி போயிட்டுருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, வி ஸ்டாண்ட் வித் சம்மோன், வி ஸ்டாண்ட் வித் இவங்க, வி ஸ்டாண்ட் வித் இன்னொன்று போகுது. எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடியுமே காசு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் நினச்சா இப்போது இந்த நிலம் நமக்கு தேவைப்படுது, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த நிலம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பவரில் இருக்க கவர்மெண்ட் வந்து என்ன வேணால் செய்யலாம்ல. ஒரு நார்மல் ஆபாசமாக ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து இதுக்கு இது பண்ணுது. ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு வந்து இதுக்கு குரல் கொடுக்குறான். எல்லாரும் குரல் கொடுக்கலாம், ஆனால் என்ன திடீர்னு இப்போது புதுசாக கட்சி யாரோ ஒருத்தர் தொடங்குறாங்க, இல்லை யாரோ பழையாலே வந்து கட்சியில் தொடங்குறேன் அப்படின்றாருன்னா, அப்போ இத்தனை நாளாக நீ எங்கேப்பா போயிருந்த? இத்தனை வருஷமாக நீ கருத்தியல் பண்ண? இத்தனை வருஷமாக நீ என்ன உன்னுடைய ஃபேன்ஸுக்கு நீ எஜுகேட் பண்ண? கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு எங்கள் நாட்டு நடப்பு சேனல் சார்பாக எங்களோட வருத்தங்களையும் ஆறுதல்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த துயர சம்பவத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களோட வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு காரணம் இருக்குது. அது காரணம் மட்டும்தான், குற்றச்சாட்டு கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இறந்தவங்களை வச்சு நீங்களும் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. இந்த வீடியோவோட மானிட்டைசேஷன் கூட நாங்கள் ஆஃப் பண்ணி தான் வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக 5000 வியூஸ் வந்தாலும் சரி, 5 லட்சம் வியூஸ் வந்தாலும் சரி, இல்லை 50,000 வியூஸ் வந்தாலும் சரி, இந்த வீடியோ மூலமாக எங்களுக்கு வந்து காசு வரப்போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோனா, இந்த வீடியோட நோக்கமே எங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், அதை மக்கள்கிட்ட சொல்லணும். மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். ஸோ ரெண்டையும் வச்சு நாங்கள் பேசுகிற முடிவில் நீங்களே உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்ல போகிற உங்களோட கருத்துக்கள்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு அரசியல் பட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. என்னென்னா, ஒரு கேள்வி வைக்கிறோம்னா அதுக்கு பதில் கேள்வி வைக்கணும், ஒரு கருத்து வைக்கிறோம்னா அதுக்கு பதில் கருத்து தான் வைக்கணும். அதை விட்டுட்டு கமெண்ட்டில் வந்து ஆபாசமாக பேசுகிறதோ இல்லை அனாதாரியமாக பேசுகிறதோ அப்படிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்போ டிஸ்கஸ்க்கு போகலாம். இப்போ என்னென்னா, கரூரில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் அது சம்மந்தமாக கூட நம்ம நாட்டு நடப்பு சேனலில் வந்து நேற்று நைட்டே ஒரு போலிங் போட்டேன். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு யாரோட அலட்சியம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். டிஎம்கே, டிவிகே, போலீஸ், மக்கள் அப்படின்னு சொல்லி. இதில் பெரும்பாலும் ஓட்டு போட்டது ஒரு 4500 ஓட்டு வந்திருக்கு. அதில் பெரும்பாலும் ஓட்டு போட்டது, அதிகமாக ஓட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கேன்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த டிஎம்கே சோஷியல் மீடியாவில் மக்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஆளுங்கட்சி எதுவும் சதி பண்ணிச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க. அவங்களோட அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும், உறுதியாக தெரியும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்லை. அதேமாதிரி 2வது வந்து டிவிகேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு கட்சி வந்து கூட்டம் நடத்த போகிறாங்கன்னா மக்களை கொல்லணுங்கிற நோக்கத்தோடு வரமாட்டாங்க. அவங்களுக்குள்ள சில நிர்வாக குறைபாடுகள் இருந்திருக்கலாம், அதுவுமே பேசப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அது விசாரணை அறிக்கை வரும்போது அதை பற்றியுமே பேச முடியும். அப்புறம் போலீஸ்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. போலீஸ் எப்போயுமே ஒரு ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. அது நம்ம நிறைய போராட்டங்களில், மீட்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ போலீஸையும் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த 3 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, விசாரணை கமிஷன் அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அந்த அறிக்கையை வச்சு விசாரணை கமிஷனே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அது அந்த அறிக்கையை பொறுத்து தான் இருக்குது, அவங்க எந்தளவுக்கு நேர்மையை விசாரிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. 4வது ஒரு ஆப்ஷன் மக்கள்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம். இருக்கிறதுலே 2வது அதிகபட்ச ஓட்டு அதுக்கு தான் வந்திருக்கு. இப்போ அதுலேருந்து தான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த கூட்டத்தில் வந்து தன்னோட 2 வயசு குழந்தைய கூட தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு நடிகராக பார்க்குறாங்களா இல்லை அரசியல்வாதியாக பார்க்குறாங்களான்னு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 2 வயசு குழந்தைய கூட தூக்கிட்டு போய் பறி கொடுத்துட்டு வர அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சினிமா மோகத்தில், பொழுதுபோக்கு மோகத்தில் கண்டிப்பான முறையில் எல்லாருமே அகப்பட்டிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சினிமா மோகத்தில் நிறைய பேர் வந்து அகப்பட்டிருக்காங்களோ, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். இல்லைண்ணா, இது நீங்கள் 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறது வந்து ஒரு அரசியல் கூட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறதோ இல்லை ஒரு நடிகரை தூக்கிட்டு போகிறதோ நீங்கள் அதை மோகமாக பார்க்குறீங்க. அதே 2 வயசு குழந்தையோ இல்லை பிறந்த குழந்தையோ தீ மிதிக்கும் போதோ இல்லை ஆன்மீக சுற்றுலா போகும்போதோ இல்லை வந்து நம்ம அந்த திருவண்ணாமலை கிரிவலம் கூப்பிட்டு போவாங்க,
அது அந்த கூட்டத்துலேயும் அப்படி இருக்குது. திருப்பதியில் இல்லை அதான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வருவேன். ஏன்னா ஆன்மீக சுற்றுலாங்கிறது வந்து ஆன்மீக சுற்றுலா இந்த வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது, மதுரையில் வந்து கடலர் ஆற்றுல இறங்குறது, ஸோ இந்த மாதிரி கூட்டம்லாம் வந்து அதை அந்த குடும்பம் தன்னிச்சையாக முடிவு பண்ணி போகிறது. இது நம்ம போய் கடவுளை போய் வேண்டிட்டோம்னா நமக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக முடிவு பண்ணி போகிறது. பட் இது வந்து ஒரு அரசியல் கூட்டம், அது ஒரு நடிகர் வர்றாரு, அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இவரை வந்து பார்க்கணும், பார்த்து எப்படியாவது வந்து பக்கத்தில் போய் பார்க்க வாய்ப்பே இல்லை, தூரத்துலேருந்து தான் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து தான் பார்க்க முடியும். அதுக்குமே போய் இவரை போய் பார்க்கணுங்கிற ஒரு 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 உந்துதல் வந்து எது தள்ளுது அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு சினிமா மோகம் தான் தள்ளுது. அந்த இடத்துல வேறு எதாவது அரசியல் தலைவர் வந்து அந்த அளவுக்கு கூட்டு போய் ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் இது ஒரு விஷயம், இதை நம்ம பேசணும் அப்படிங்கிறேன் நான். இந்த சினிமா மோகம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான். நீங்கள் 60கள்லேருந்து யாருன்னு சொல்ல விரும்பலை, சினிமாவில் இருந்து வந்தவங்கன்றதுக்காக அதுக்காக ஒரு கூட்டம் சேர்றதுன்றது வந்து கண்டிப்பான ஒன்றா இருந்திருக்கு. அந்த அபிப்பிராயம் ரொம்ப நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயந்தான். நீங்கள் சொல்கிற இந்த ஒரு கட்சி கூட்டத்திலேயே தூக்கி போடுற மாதிரி ஒன்று இருக்கும். ஒருத்தரை போய் பார்க்க போவாங்க, மேடையில் ஏறி அவரை போய் கட்டி அணைக்கிறதுக்கு போகிறாங்க, தூக்கி எறிஞ்சிடுறாங்கன்றது வந்து ஆக்சுவலாக அவரோட சேஃப்டி ப்ளஸ் கீழே இருக்கவங்களோட சேஃப்டின்னு தான். இப்போ அவர் மாதிரி 100 பேரும் அதே மாதிரி மேலே ஏறி வர்றாங்க அப்படின்னா அது பிரச்சனையாக தான் உண்டு பண்ணும். எனக்கு அதுதான் வேற யார்கிட்டையும் இல்லாத அந்த ஒரு விஷயம் ஏன் இவர்கிட்ட பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக சினிமா மோகம் தான். நான் பேர் சொல்கிறதுன்னா இப்போ எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து அடுத்தடுத்து யார், விஜயகாந்த் எடுத்துக்குவோம், விஜய், கமல்ஹாசன் எடுத்துக்கிறோம். கமல்னு நம்ம பெருசாக வந்துட்டு போயிட்டாருன்றதை விட அந்தளவுக்கு கூட்டம் அதில் இருப்பு இல்லை. ஆனால் அந்த அபிமானம் வந்து இந்த ஒரு நம்ம 4 பேர் 5 பேர் சொல்கிறப்ப இருக்குது. அதில் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பேர் வைக்கிறான்றதும் அப்போ இருந்தே இருக்குது. இவர் பேர் வச்சார், குழந்தை இவர் ஃபோட்டோ இருக்கும், இவர் தான் எனக்கு பேர் வச்சாருன்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஒரு மனப்பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ அவர் பேர் வச்சாருன்னு சொல்கிறத விட அவர் பேரை வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடலாம். நீங்களே இந்த தலைவரோட பேர் இவரோட பேருன்னு நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். இது கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அதை இல்லை, அது மக்களுக்கு வந்து கிளியராக புரியுது. அந்த கூட்டத்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட உரிமை, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாங்கன்னா அது ஓகே, நியாயமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துகிட்டே ஓட்டு போட்டோம்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து வீட்டில் இருந்துகிட்டே டிவியில் பார்க்கலாம். டிவியில் பார்த்துட்டு எலெக்ஷன் வரும்போது நீ ஓட்டு போட்டுட்டு உன்னோட விசுவாசத்தை உன்னோட பாசத்தை காமிச்சிட்டு போ. இதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியுது. அந்த இடத்துல போய் நீ போகிறதே ஒரு உனக்கே எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு தெரியாது. இதில் குழந்தையும் கூட்டு போகிற அப்படிங்கும்போது எந்த விதத்தில் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன், என்ன சொல்கிறது, ஒரு பிரயோஜனமாக அந்த உயிர் போயிருந்தா கூட, நாட்டுக்காக ஒரு பிரயோஜனம் உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல. தூத்துக்குடியில் வந்து ஸ்னோலின்னு சொல்லி ஒரு பொண்ணு போராட்டத்தில் இறந்து போனாங்க. அந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இறந்து போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு நடிகரை பார்க்க போய் அப்படிங்கிற ஒரு அவங்களே அழுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும்ல, மக்கள் யோசிக்கணும்ல, அதை பேசணும். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அவ்வளோ சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது மிகப்பெரிய தப்பு தான் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும், நம்ம போய் வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருக்கணும் அதை. அது மட்டும் இல்லாமல் தன் குழந்தைய அவங்க கூப்பிட்டு போகும்போது அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும், நம்ம அதுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா, சோறு கொடுக்க முடியுமா, அவ்வளோ கூட்டத்தில் வந்து நமக்கு அதுக்கு பால் கொடுக்க வைக்க முடியுமா அப்படின்ற இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அந்த முடிவு அவங்க எடுத்தது வந்து எனக்கு இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன் ஒரு குழந்தைய ஏன் அவங்க கூப்பிட்டு போகணும்னு முதல்ல ஆசைப்பட்றாங்க? இவங்களுடைய தனிப்பட்ட விருப்புக்காக ஒரு குழந்தைய அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளி அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் அது வந்து விபத்தில் இறந்த மாதிரி எனக்கு தெரியல. இது அவங்களே கொலை பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அது கரெக்டு. ஆனால் அப்படி அவங்க அந்த ஒரு இதில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் 2 வயசு குழந்தை மட்டும் இல்லை, 7 வயசு 8 வயசு அப்புறம் வயசானவங்க கூட இறந்துருக்காங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ என்னென்னா அந்த யோசிக்க தோண மாட்டேங்குது, மக்கள் யோசிக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த யோசிக்க விடாத அளவுக்கு அது ஒரு அரசியலில் சினிமா கலந்துருச்சுங்கிறேன் நான், ஒரு கலப்பு ஏற்பட்டுருச்சுங்கிறேன். இல்லைண்ணே, இப்போது அரசியலில் சினிமா கலந்துருச்சுன்னா நம்ம ஆரம்ப பாயிண்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். இப்போது இன்ஃப்ளூயன்சர் மோகம் தான் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணும். இப்போ சாதாரணமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட்டம் வச்சா கூட அதுக்கு கூட்டம் வரதான் செய்யும், கூட்டம் சேர தான் செய்யும். இப்போ சென்னையில் ஏர் ஷோ வைக்கும் போதும் அந்த மாதிரி கூட்டம் வச்சு அதைத்தான் சொல்கிறேன். இப்போ
இப்போ நான் சினிமான்னு சொல்லி சொல்கிறேன், தனியாக சொல்கிறேன். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது பொழுதுபோக்கு மக்கள்கிட்ட வந்து பொழுதுபோக்கு மோகம் அதிகமாகிடுச்சு. அந்த பொழுதுபோக்கில் தான் சினிமா ஒரு சினிமா ரசிகர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு ஒரு கூட்டம், ஏர் ஷோ, ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனை நடந்துச்சு. ஏற்பாடு சரியாக பண்ணல, கலை நிகழ்ச்சிக்கு சரியாக ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு கிரிக்கெட்டு பார்க்க போகிறது, ஸோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு சம்மந்தமாக தான் மக்கள் அதிகமாக சிந்திக்கிறாங்க. மக்கள் வந்து இன்னும் அரசியல் படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு காரணம், நான் சொல்கிற ஒரு காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது சினிமாவிலேருந்தே தொடர்ந்து அரசியலுக்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது மக்களே ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இவருக்கு அப்புறம் இவர் சினிமா அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அடுத்து இவருக்கு அரசியல் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணுறாரு, நிறைய பேருக்கு தெரியுது, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சினிமாவிலேருந்தே அடுத்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு இடத்துல அரசியல் அப்படின்னாலே சினிமான்னு தோண ஆரம்பிச்சிரும்லங்கிறேன் நான். இல்லை, அரசியலாகவே சினிமான்னு தோண ஆரம்பிக்கனா அப்போது நம்ம என்ன மாதிரி பாயிண்ட் வந்துடும்னா, இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வந்துடும். இல்லை யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். இப்போ யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். இப்போ கோடிக்கணக்கில் ரசிகர்களை வச்சுட்டு இருக்க ஒரு நடிகர் ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போதே அவர் வந்து தன்னோட ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தணும்ல, தன்னோட மக்களை வந்து அரசியல் படுத்தணும்ல. அது சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவர் வந்து பொது பிரச்சனைகளை பற்றி பேசணும், ஒரு கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசணும், ஒரு பரந்தூர் பிரச்சனை பற்றி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பேசும்போது, ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அதுக்கு அவர் முதல் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பொது பிரச்சனையை பற்றி பேசும்போது பார்க்குற மக்களும் என்ன நினைப்பாங்க, பார்க்குற ரசிகர்களும் என்ன நினைப்பாங்க, மனுஷன் வந்து நடிக்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரா, இது என்ன விஷயத்த சொல்கிறாரு, நம்மளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போயே அவன் தெரிஞ்சுப்பான். இப்படி ஒவ்வொரு படிநிலையாக வரும்போது ஒரு கூட்டம்னு வரும்போது அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இதுலேயும் சொல்லியிருக்காரு, 2 குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராதிங்கிறதான் சொல்லத்தான் செய்கிறாங்க. இருந்துமே மக்கள் வந்து இப்படி வர்றாங்கன்னா அப்படின்னா ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த கிரேஸ் வேணாங்கிறேன் நான். அரசியல் படுங்கிறேன் நான். அது அரசியல் படுத்தணும், சம்மந்தப்பட்டவங்க அரசியல் படுத்தணும். இதுதான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. இது எல்லாருக்கும் மனதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், இல்லை ஒரு கூட்டத்தை சேர்க்குறோம்னா அந்த கூட்டத்துக்கான பாதுகாப்பையும் நம்ம தான் உறுதி செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஒரு 10,000 பேர் வர போகிறாங்கன்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 இடத்துல கூட்டம் நடத்திருக்கோம், கூட்டத்தை சேர்த்துருக்கோம். அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருக்கணும். இப்போ இது நம்ம பொதுவாக வந்து இப்போ ஆளுங்கட்சி மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதோ, இல்லை வந்து நம்ம காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதோ எனக்கு பெருசாக இல்லை. இவங்களுக்கும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம கூட்டம் தான், நம்ம தான் கட்சி நடத்துகிறோம், நம்ம தான் கூட்டத்தை சேர்க்க போகிறோம். அப்போ நம்மளை நம்பி வர கூட்டத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணுன்றது ஒரு பக்கம் ரைட்டு. இப்போது நான் வந்து ஒரு கட்சி நடத்துகிறேன், அந்த கட்சி தொடங்கியிருக்கேன். நான் தொடங்கினதுக்கு கூட்டம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு அபிமானியாக இருக்கேன். அதாவது மக்கள் எல்லாத்துக்கும் இப்போ எம்ஜிஆர் எல்லாரும் மாதிரியும் நான் ஒரு அபிமானியாக இருக்கேன். அங்கே இத்தனை பேர் கூட போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு கணக்கு சொல்லலாம். என் மேலே தான் பொறுப்பு அது. பட் ஆனால் நான் ஒரு கணக்கு சொல்லுவேன். அந்த கணக்கை மீறி அங்கே வருது. இப்போது பல ராஜ்முருகன் படத்துலையாக இருக்கட்டும், நம்ம இந்த படம் அதாவது ஜோக்கரை அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி காசு கொடுத்து 300 ரூபா ப்ளஸ் ஒரு சாப்பாடு. இப்போ ஆம்பளைங்களாக இருந்தால் சரக்கு ப்ளஸ் சாப்பாடு. இது பிளான் பண்ணி இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது மற்ற அரசியல் கட்சிகள் இது எல்லாத்துலேயுமே. இது எப்போல்லாமே வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா, சினிமாவிலேருந்து ஆல்ரெடி ஒரு அபிமானம் இருக்கிறவங்க வரப்போ ரொம்ப கூட்டம் கூடிடுதுன்றதுமே நம்மகிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எம்ஜிஆருக்காக இருக்கட்டும், நான் சொன்ன அந்த 4 பேருக்காமே இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக ஒரு மற்ற தலைவர்கள், மற்ற எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதே கரூரில் முப்பெரும் விழான்லாம் ஒன்று நடந்தது, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி கூட்டம் போன மாதிரிலாம் தெரியல. அங்கே இருக்கிற கூட்டமுமே நம்ம சொல்கிற மாதிரி கூட்டமாக தான் இருக்கும் படங்கள்லேயும் நம்ம கேட்டு. ஏன்னா நம்ம அரசியல் படுத்தப்படணுன்றது விட, அந்த ஒரு தலைவன் வந்து அரசியல் படுத்தணும் மக்களை அப்படின்னு யோசிக்கிறத விட தன்னைத்தானே, இப்போ நான் வந்து எப்படி, இப்போ ஏன் அப்படி முன்னாடிலாம் அது நல்ல வழியில் இருந்துச்சு அப்படின்னா, அண்ணாவோ கலைஞரோ, இப்போ நீங்கள் சொல்கிற மற்ற எல்லாருமோ இன்ஃபேக்ட் அரசியலே எனக்கு வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் அரசியல் படுத்தின ஒரு ஆளும் இருக்கார், பெரியார் இருக்கார். அரசியலே தேவையில்லை, அதுக்குள்ளே நான் அவங்க நுழையும் விரும்பலை, இயக்க அரசியல் மட்டும் தான் பண்ணார். ஆனால் அவர் அரசியல் படுத்த ட்ரை பண்ணார் மக்களை. அதனால தான் எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. மற்ற எல்லாருமே நேம்சேக் அரசியலாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம யோசிச்சிருக்க எல்லாருமே ஒரு பிரச்சனையை முகாந்திரமாக வச்சுக்கிட்டு, நீங்கள் இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும், மற்ற எல்லா பிரச்சனைகளையுமே முகாந்திரமாக வச்சுக்கிட்டு அதோட
ஒரு அரசியல் பின்புலத்தையும் வளர்த்துக்கிட்டு இங்கிட்டு மக்களோட இதையும் இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஐடியலிஸ்டிக் இது வந்து ஒரு 30-40%னா அங்கிட்டு வளர்ச்சி ப்ளஸ் அவங்களுடைய வளர்ச்சி ப்ளஸ் அரசியல் ஆதாயன்றது தான் அதிகமாக இருந்திருக்கு. வளர்ந்துருக்கலாம், நான் 50 வருஷமா 60 வருஷமாக வளர்ந்துருக்கலாம் அதெல்லாம். ஆனால் அதில் அவங்களோட ஆதாய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கே ஒழியன்ற அதுக்காக நம்ம இந்த கஷ்டத்துக்காக இவங்கெல்லாம் இதை பண்ணாங்கன்றதை தாண்டி ஒவ்வொருத்தனும் போட்டி போட்டு இவனோட நான் நல்ல இதை கொடுக்கணும், நல்ல ஸ்கீம்ஸை கொடுக்கணுன்ற மாதிரி போட்டி வந்திருக்கும். அதனால அவங்களுக்கும் ஆதாயமாக இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாமே அந்த ஐடியாலஜிஸை வளர்த்தாங்களா அப்படின்னா, அரசியல் படுத்துனாங்களா மக்களை அப்படின்னா இல்லை. அது அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணதை இப்போ நம்மலாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட பிரச்சனைகளோட தேவைக்காக குரல் கொடுக்கறத வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஐடியாலஜிஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்காக ஏற்றாப்புல போராடினாங்க. இப்போ இருக்கிறது எப்படி அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா ப்ரமோஷன். நீங்கள் இப்போ இந்த விஷயம் இருக்கட்டும், இதே மாதிரி கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும், மற்ற எதாக இருக்கட்டும், இதுக்கு அது எல்லாத்துக்கும் இவ்வளோ இதாக நம்ம பேசணுமா? ஏன்னா அதில் பேக்ரவுண்ட் வந்து அவனே போய் அழியிறான், அவனே கள்ளசாராயம் குடிச்சு இது பண்ணுறான் அப்படின்றத தாண்டி அங்கேயும் அது உயிர் தான். இங்கேயும் அவனே போய் தான் சேர்ந்துக்கிறான், அவனே தான் போய் நான் குழந்தையும் கூட்டி வரேன்றான், சாமியை பார்க்க போகிறேன்ற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணாலும் அது அவனுக்கு தேவையில்லைல்ல. அவன் வெறும் அந்த விஜய்ன்ற ஒரு பேரோட அபிமானத்தை அதை கொண்டாடுறதுக்காக மட்டும்தான் போகிறான்னு எடுத்துக்க முடியல. அது ஒரு மனப்பிறழ்வு தான். அது அப்போ இருந்தே ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தில் போனால் இப்படி இடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கணுன்றப்ப வெளியே வந்துடணுன்னோ கொஞ்சம் அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான இருக்குது அப்படின்னு ஒரு பர்சனல் எனக்குன்னு தோணுதுன்னா நான் அதை விட்டு வெளில வரணும்னு நான் நினைக்கிறது தானே சரி. அதை தாண்டி ஒருத்தன் எதுக்கு உள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அதில் போய் ஒன்றா அவன்கிட்ட போய் அதே தான். இப்போ அந்த நோக்கம் வந்து 10,000 பேர் இருக்கான்னா 10,000 பேருக்கும் ஒரே நோக்கமாகவும் அங்கே இருக்காது. ஒரு மார்ச் பாஸ்ட் போகிற கூட்டமாக இருக்கட்டும், ஓடணும் மராத்தான் போகிற கூட்டமாக இருக்கட்டும், இதெல்லாமே நோக்கம் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை. ஒரு அத்துவிட்ட ஒரு மந்த மாடு மாதிரி. இப்போ ஜல்லிக்கட்டுன்ற ஒரு படத்தில் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து எல்லாரும் அவங்களோட நோக்கத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு, ஜல்லிக்கட்டுன்னா மலையாளத்தில் ஒரு படம் நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கினது ஒன்று சொல்கிறேன். அதில் வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனைக்காக முடிவை தேடி ஓடுற மாதிரியும் இருக்காது. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே கைத்தை அவுத்து விடப்பட்ட மூக்கணாங்கயிறு அவுத்து விடப்பட்ட காளமாடு மாதிரி என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. இப்படி சேர்றப்போ அந்த ஸ்டாம்பேடு மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே நஞ்சு போய் அது ஒரு ரேஜுன்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கு நோக்கம் எதுன்னே இல்லாமல் ஒரு நம்மளே அத்து விட்டு நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம், யாரும் நம்மளை எதுவும் கேட்க போகிறதில்ல, நம்ம என்ன வேணாலும் அடித்து போட்டு உடைக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு மாநாட்டிலையும் பார்க்குற மாதிரி இது பண்ணலாம். ஒரு கூட்டத்துக்குள்ளே யாரும் நம்மளை கண்காணிக்க போகிறதில்லன்ற ஒரு ப்ரைவேஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ரேஜ் வருது அவனுக்கு. இதுக்குள்ளே போயிடலாம், இதுக்குள்ளே போய் அவன்கிட்ட இதை வாங்கிடலாம், ஃபோட்டோ எடுத்துடலாம், ஏறி போய் அவனை தோளில் கை போட்டு இது பண்ணலாம், பார்க்கலாம் இப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணம் வந்து ஆக்சுவலாக ஒரு மனப்பிரச்சனை தான். இது போக மற்ற பின்பங்கள் இப்போ பிரச்சனை ஆனதுனால நம்ம எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இது எதுவுமே ஆகாமல் இந்த பிரச்சனைகள் தான் அந்த மாதிரி கூட்டங்கள் நடக்குது. ஒரு அபிமானம் இருக்க ஆள் வர்றாங்க அப்படின்னா அப்படி தான் நடக்குது எல்லா இடத்துலையும். இங்கே பிரச்சனை வந்ததுனால நம்ம இதை பேசலாம். அதை நான் சொல்ல வரேன். ஒரு அபிமானி வர்றாரு அப்படிங்கும்போது, தனக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்கும்போது அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வர வேண்டியதும் அவரோட ஒரு கடமை, ஒன் ஆஃப் த டியூட்டியில் அதை பண்ணணுங்கிறேன். இப்போ அதுக்காக சினிமாலேருந்தே நான் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. யாருனாலும் வரலாம். ஆனால் தொடர்ந்து சினிமாலேருந்தே வரும்போது மக்கள் வந்து சினிமா முகத்துக்குள்ளே தான் தொடர்ந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அரசியல் வயப்படலை அப்படின்னு. இப்போ அப்போ சினிமாலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக வரலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து டைரக்டர் ரஞ்சித்தை சொல்லுவேன். ஏன்னா அவர் வரும்போதே இந்த ஐடியாலஜி தான் நான் வர்றேன், இந்த ஐடியாலஜியில் தான் நான் படம் எடுப்பேன், மக்களை அரசியல் படுத்த போகிறேன்னு சொல்லிட்டே தான் வந்தார். படங்கள்லேயும் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி படத்தையும் தாண்டி வெளியில் நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு. அந்த திறமையாளர்களும்
அந்த அம்பேத்கரிசம் அந்த புரிதலோடு தான் மக்களை அணுகுறாங்க, சமுதாயத்தை அணுகுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியாலஜி அரசியல் பட்டிருக்காங்க. சரியாக தவறும், ஆனால் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்குன்னு ஒன்று வரும்போது ஸோ அவர் சொல்கிற விஷயத்த அப்படியே கட் அண்ட் ரைட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பண்ணுங்கப்பா பண்ணாதீங்க பண்ணால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு நெறிமுறை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெறிமுறையோட ஒரு அரசியல் படுத்தி தன்னை ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு அரசியல் படுத்தி யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட புரிதல். ஆனால் ஒரு சிலர் நினைப்பாங்க அரசியலுக்கு வந்து அவர்கிட்ட புகழ் இருக்குது, பணம் இருக்குது, வர வேண்டியதானே, நல்லது வந்தால் நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன சொல்கிறது, அப்போ அரசியல் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பேசிக் அறிவு கூட இருக்கக்கூடாது போல். ஒரு புகழோ பணமும் இருந்தால் போதும் போல், யாருனாலும் ஆசைக்கு வந்துடலாம் போலன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் சக்ஸஸ் ரேட்டு நீங்கள் சொல்கிற அந்த பவர் பாலிடிக்ஸுக்கு தான் இருக்குது. இப்போ ரஞ்சித் இதை பேசுகிறோம் அப்படின்னா இருக்குது. அவரோட சக்ஸஸ்ஸு இத்தனை வருஷமாக நான் ஆரம்பத்திலேருந்து நான் அரசியல் படுத்த போகிறேன்றதான் அவரோட நோக்கமாக இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக பவரை பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்கள நெறிப்படுத்திக்கலான்னு ஒரு சிந்தனை இருக்கோ அப்படின்னு தோணுது. அப்படி தான் போய் பார்த்துக்கலாம், அப்படி தான் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். பிரச்சனை இருக்குது, அதை அணுகிறோம், இல்லை அதை பற்றி பேசுகிறோன்றதை தாண்டி அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி உதவி செஞ்சுருக்கேன், அண்ணா அவர் போகாத கிராமமே இல்லைன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கும் அந்த பிரச்சனைலாம் தெரியும், அவரும் நிறைய பேர் இடத்துக்கு போய் போராடி இருப்பார், இது பண்ணியிருப்பார். ஆனால் இவர் போராடி இருக்க மாட்டார், படத்தில் பேசியிருப்பார். அந்த அபிமானத்தை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவரை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலாக ரஞ்சித் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சரியான வகை. ஆனால் அதுக்கு வெற்றி வாய்ப்புன்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாதுல்ல. பவர் இருக்க இடம் பேசும், பவர் இருக்க இடம் சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும், எல்லாமே பண்ணும். காசு பவர் ரெண்டும் தான் சொல்கிறேன். ஆனால் அங்கே அது ரெண்டுமே இருக்காது. இல்லை, அப்போ காசு பவர் தான் சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும் அப்படின்னா அரசியலில் வர்றவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி இப்போ வீடு கட்டுறதுக்கு எப்படி நம்ம நீ வர்ற காலினே, நீ நல்ல மனசுக்காரனே, இந்தானே ஒரு 1 லட்சம் அட்வான்ஸு, எனக்கு வீடை கட்டி கொடுத்துருனே அப்படின்னு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன்ல. எனக்கு அதுக்கு முதல் சிவில் இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு வீடு கட்ட தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் எனக்கு கொடுப்பேன். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கே அதுக்குண்டான தகுதியான ஆளை வச்சு தான் நம்ம கட்டுறோம். அப்படிங்கும்போது மக்களோட வாழ்க்கையே எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு அரசியல் தலைவர், ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் ஏன் எந்த ஒரு அடிப்படை அறிவு கூட மக்கள், அடிப்படை தகுதி கூட மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை. ஃபேமாக இருந்தால் போதும், நான் காசு வச்சுருந்தா போதும், அவருக்கு நல்லவர், அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பு இருக்குது, அது போதும் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்? ஏன்னா அந்த பிம்பத்தை இப்போ நம்ம ஈஸியாக உருவாக்கிட முடியுது. அப்போ அவங்க எல்லாமே போராட்டம் பண்ணாங்க, அவர் சொன்னால் எல்லா ஊருக்கும் போனாரும் சொன்ன மாதிரி அண்ணா, கலைஞர் எல்லாரும் மக்களாக இருந்தாங்க, பிரச்சனைகளை சந்திச்சாங்க, நிறையா போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் இங்கே எல்லாமே அப்படியே தலைகீழாக தான். பிஆர்னு சொல்லுவோம், ப்ரொமோஷன். ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது எல்லாமே ஒரு 2 நாளாக எப்படி போயிட்டுருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, வி ஸ்டாண்ட் வித் சம்மோன், வி ஸ்டாண்ட் வித் இவங்க, வி ஸ்டாண்ட் வித் இன்னொன்று போகுது. எல்லாத்துக்கு பின்னாடியுமே காசு இருக்குது. ஒருத்தன் இப்படி ஒரு ஐடியாலஜி பேசிக்கிட்டு இருந்தவன், இல்லை இப்படி ஒரு எண்ணத்தை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தவன், நல்ல விஷயமா பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு இது சார்ந்து பேசுகிறேன் அப்படின்றப்போ மக்கள் சிந்திக்கணும், இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அங்கே இது காசு இருக்குது. இப்போ கேபி பாலாவும் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு அப்படிலாம் தோணு. இல்லை கேபி பாலாவும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த செல்ஃப் கான்சியஸ், அப்பா நல்ல மனுஷன், இருக்கிற காசப்பெல்லாம் மக்களுக்கு தூக்கி கொடுக்குறாரு, இவர் அரசியலுக்கு என்ன எல்லாம் நல்லா பண்ணுவார்ல. ஆனால் அவரே ஒத்துக்கிறாரு, கேபி பாலா எனக்கு அரசியல் அறிவும் அந்த அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, அரசியல் அறிவுலாம் இல்லைங்கிறாங்க. அவரே ஒத்துக்கும் போது மக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க? அப்போ மக்கள் ஒரு அரசியல் பற்றின ஒரு அடிப்படை அறிவு அவங்களுக்கு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணுங்க. ஏன் மக்கள் எதிர்பார்க்க? மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சரி ஒருத்தன் பவர்ல இல்லாதப்பவே பவர் இந்த சென்ஸ், இப்போ ஒரு கவர்மெண்ட் நினைச்சா இப்போ இந்த நிலம் நமக்கு தேவைப்படுது, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த நிலம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பவர்ல இருக்க கவர்மெண்ட் என்ன வேணா செய்யலாம்ல. இப்போ நாளைக்கா இங்க இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், கவர்மெண்ட் ஓன் தான். நீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் வேணா எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஃபுல் செக்யூர்டு லைஃப் நம்ம தரோம் கவர்மெண்ட்னு அப்படி ஒரு பவர் எடுக்கலாம். அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த இவருக்கு கொடுத்தா, இவரை இப்போவே இவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நல்லது கிடைக்கும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுவான். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு வேளை சோத்துக்கே நான்
வழி இல்லாதப்போ அவன் எனக்கு சோறு போடுறான்னு நம்ம அவன் பவருக்கு வந்தானா இந்த கவர்மெண்ட் மூலியமாவோ இந்த பவர் மூலியமாவோ எனக்கு இன்னும் நல்ல லைஃப் ஸ்டைல் அவன் லீட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு அவன் நம்புறான். இருங்க, அவன் நம்புறான். பட் அந்த நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் இவனுக்கு வரணும். நம்ம ஒருத்தனை சார்ந்தே இருக்கக்கூடாது. அதான் ஒருத்தனை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தனித்துவமா நிக்கணும், நம்ம தனித்துவமா உழைக்கணும். அவன் இப்போ நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், இன்னொரு நாளைக்கு அங்கேயே உட்காந்துட்டா அவனே வருவான், அவனே சோறு வாங்கி கொடுப்பான், நம்ம சிந்திக்க தோணும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அது மக்களை வந்து அன்னாடங்காட்சியாவே வச்சிருக்க கூடாது. அதுதான் சொல்ல வரேன். அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அதை தாண்டி சிந்திக்கிற அளவுக்கு மக்களை வந்து கொண்டு வரணும். அதுதான் பண்ணணும். மக்களுடைய எண்ணம் இப்போ என்னவா இருக்குன்னா, எவன் நல்லாட்சி கொடுக்க போறான், நம்மளுக்கு என்ன அடுத்து நல்ல திட்டங்கள் வரப்போகுது, இதுதான் யோசிக்கிறாங்களே தவிர இதுதான் அவங்களுடைய செல்லிங் பாயிண்டாவே வைக்கிறாங்க. கரெக்ட். மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற புரிதல் என்னன்னா, மக்கள்னா நம்மளையும் சேர்த்து மக்களை மட்டும் பார்க்குற மக்கள் மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்த மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற புரிதல் என்னன்னா, இவருக்கு இவர் பரவாயில்ல, இவர் பண்ற ஊழலுக்கு இவர் பரவாயில்ல, இவருக்கு இவர் பரவாயில்ல அப்படிங்கிறதுல மட்டும் அதோட முடிஞ்சிருது அரசியல் புரிதல். அதை தாண்டி நம்ம எதுவும் பேச மாட்டோம். ஸோ அதை தாண்டி நிறைய பேசணும், பேசுகிற நிலைமைக்கு மக்கள் உருவாகணும். அதுக்கு கவர்மெண்ட்டு பொறுப்பும் இருக்குது, அந்தந்த கட்சி தலைவர்கள் பொறுப்பும் இருக்குது. இதுதான் நான் வந்து இது வந்து கவர்மெண்ட் பொறுப்பாக நம்ம சொல்ல முடியாது, கட்சி தலைவர்கள் பொறுப்பாக தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட் எப்படி கவர்மெண்ட் அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கும்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் அது மட்டும் தான் செய்ய முடியும். தவிர நீங்க ஒரு போராட்டம் இருக்கு, வாங்க பண்ண எனக்கு ஒரு நாள் பொழப்பு போயிடணும்பாங்க. அப்ப அந்த நிலைமைக்கு இருக்கக்கூடாது. போராடுற நிலைமைக்கே மக்களை தள்ளக்கூடாது. அதையும் மீறி போராடுற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, ஒரு நாள் பொழப்பு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தள்ளி வச்சுட்டு வர்ற அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரம் உயரணும். அந்த இடத்துல பொருளாதாரம் அவங்க உயரும் போது தான் சரி ஒரு நாள் பொழப்பு போனாலும் சொல்லி மக்களுக்கு வந்து போராட்டத்துக்கு வருவாங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, திடீர்னு பொருளாதாரம் உருவச்சு எனக்கு என்னடா எனக்கு சோறு கிடைக்கு, நான் ஏன்டா போராட்டம் பண்ணணும், எங்கேயோ போய் அடிப்பட்டு சாப்பிட, வீட்டில் தான் சோறு தொட்டு அப்படி இந்த 20,000 பேர் நினைச்சிருக்கலாம், அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் சொல்ல வரேன். இப்படிலாம் இதுக்கான பொருளாதாரம் உயரும்னா அந்த அளவுக்கு உடனே உயர்த்த போறது இல்லை, உயராது. ஒரு நாள் பொழப்பு போயிருவேங்கிற அளவுக்கு மக்கள் முதல் அதை யோசிக்காத அளவுக்கு இருக்கணுங்கிறாங்க. அந்த அளவுக்காக அவங்க வரணும் அப்படிங்கிறதான். இல்லை அப்படிலாம் யோசிச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டோம், தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டோம். அதெல்லாம் யோசிக்காதனால தான் மக்கள் வந்து போராட்டம் செஞ்சுருக்காங்க, அதுக்கான வெற்றியும் வந்திருக்குன்னு வச்சுங்க. சரி, இப்போ பாயிண்ட் இதுதான், ஒருத்தனை சார்ந்தே இருக்காதீங்க. அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அந்த மோகத்துல இருந்துக்கிட்டே என்ன நடக்குது இங்கே பின்னாடி. இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி தான், திடீர்னு ஒன்று ப்ரமோட் பண்ணுவாங்க, திடீர்னு ஒன்று நடக்கும். திடீர்னு ஒரு மாநாட்டில் வந்து 10 இயக்குநர்களோ இல்லை 100 சினிமா செலிபிரிட்டிஸோ வந்து பேசுவாங்க. அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, அவங்களோட கருத்தியல் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. அவங்க பேசுனாங்கன்னா கை தட்டிட்டு லைக்கை போட்டு போயிடுவோம். இந்த மாதிரி இருக்காம அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க பேசுறது சரியா அப்படிலாம் ஆராயணும். இட்லி கடை ஆடியோ லான்ச்சுக்கு வெளியில டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி அவ்வளோ சண்டை போடுறாங்க போலீஸ் கூட. இப்படி இருக்கிற மக்களை வந்து அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிற. அதுதான் நம்ம ஒரு 20-30 வருஷமாக நம்மகிட்ட இருந்தது வந்து ப்ரெஸ்ஸு, அதை விட்டால் ரேடியோ. இந்த ரேடியோலெல்லாம் ஒவ்வொரு தலைவரும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆகப்போகுது, இதுக்கான முடிவு என்ன, இதுக்கான அவரோட கருத்து என்ன, இப்படின்றது எல்லாத்தையுமே அவளாக கேட்டு, அதுவுமே அபிமானம் தான் ஆக்சுவலாக. அதை கேட்டு அதுக்கேற்றாப்புல ஒன்று கோவப்படுறதோ இல்லை வெகுண்டு எழுகிறதோ இல்லை கூட்டம் சேர்க்குறதோ இதெல்லாம தான் இந்த ப்ரெஸ்ஸோ, அதாவது மீடியா துறைன்னு சொன்னால் எல்லாத்தையும் வருது. அது வந்து இப்போது அப்படி இருந்த ஒரு 100% இருந்த அளவு வந்து ஒரு நம்ம எண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு. நம்ம எண்ண முடியாத அளவுக்கு நம்மளை போட்டு தாக்கிட்டே இருக்குது, சும்மா தடையிட்டே இருக்கோம், வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு தலைவரோட ஸ்பீச்சுமே நல்லா இருக்குது. மக்கள் தான் எல்லா வகையிலையுமே கான்சியஸாக இருக்கணும், எல்லா வகையிலுமே நடக்குது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் பின்னாடி ஒரு 100 ரூபாயிலேருந்து பல லட்சம் வரைக்கும் செலவு பண்ணப்படுதுன்றத கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், புரிஞ்சுக்கிறணும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி போஸ்டெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு கூடவே கத்திகிட்டு இருக்க பசங்களாவோ இல்லை அதுக்கு கூடவே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க குரல்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இது எதனால் இவங்க இப்படி பேசுகிறாங்க, எதனால் இவங்க இதுக்கெல்லாம் இப்போ ரஃபா கஜா இதுலலாம் திடீர்னு எதுக்கு திடீர்னு இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க,
ஒரு நார்மல் ஆபாசமாக ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து இதுக்கு இது பண்ணுது, ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு வந்து இதுக்கு குரல் கொடுக்குறான். எல்லாரும் குரல் கொடுக்கலாம், ஆனால் என்ன திடீர்னு அந்த கான்சியஸ்னஸ் வேணும், அதுக்குள்ளே காசு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ திடீர்னு கேட்கும்போது எனக்கு அதுதான் எனக்கு இந்த திடீர்னு வந்து மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். சரி, இப்போ இத்தனை நாளாக நான் எதுவுமே தெரியாமல் இருந்தால் எனக்கு இப்போ குரல் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு வந்து நான் குரல் கொடுக்குறதும் ஒன்று இருக்குல்ல. காசுக்காக மட்டுமே குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அப்படி இல்லை. இத்தனை நாளாக ஒரு டீ கடையில் கூட சாதாரண படிக்காத ஒரு ஆள் கூட அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. படிக்காத ஒரு ஆள் டீ கடையில் உட்காந்து பேசுறது, அன்னாடம் டெய்லி பேசுகிற ஒரு விஷயத்த இத்தனை நாள் நீ ஏன் பேசுறங்கிறதான் கேள்வி. இல்லை அவனுக்கு ஏன் தோணலைங்கிறதான் கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான், இல்லை அவன் கூட இருக்கிறத பேசிட்டு இருப்பான். உனக்குன்னு ஒரு மீடியா இருக்கு, உனக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்க, ஏன் பேச வேண்டியனா? அதுதானே. இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குல்ல. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட நான் ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஸ்பாட் லைட் இருக்கிற ஏரியால வந்து நான் பேசியிருக்க மாட்டேன். அதுதான் சொல்றேன். இப்போ அது என்னைக்கா ஒரு நாள் நடந்தே தீரணும். அந்த என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறதா நீங்க என்ன சொல்றீங்க, திடீர்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ புதுசாக கட்சி யாரோ ஒருத்தர் தொடங்குறாங்க, இல்லை யாரோ பழையாலே வந்து கட்சியில் தொடங்குறேன் அப்படின்றாருன்னா, அப்போ இத்தனை நாளாக நீ எங்கப்பா போயிருந்த, இத்தனை வருஷமா நீ கருத்தியல் பண்ண, இத்தனை வருஷமா நீ என்ன உன்னுடைய ஃபேன்ஸுக்கு நீ எஜுகேட் பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை திடீர்னு அந்த ஒருத்தர் வந்து பண்ண அதில் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒன்று தான். அந்த ஒருத்தர் போட்டதில் இருந்து ஒரு 100 பேர் அதே மீடியாவில் இருக்கிறவங்க போடுவாங்க அப்படின்றப்ப அது ஓகே, இது வந்து ஏதோ ஒன்று பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்சியன்ஸ் வரும். இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது ரெண்டாவது. ஆனால் இருக்குமோ அப்படின்ற கேள்வி எழணும். திடீர்னு வரணுன்றதுக்காக ஒருத்தர் திடீர்னு வந்து சொல்லிட்டாரு, அவருக்கு அந்த நோக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறதெல்லாம் சரியான விஷயந்தான். நீங்கள் நான் இப்படி வந்தால் இப்படி சொல்கிறீங்க, இல்லை அமைதியாக இருந்தால் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க, எதுலேயும் பங்கெடுத்துக்க மாட்டேன்றீங்க, இப்படி நான் கேட்க வரல. அதை ஆராய்ஞ்சு பெரியார் சொன்னது தான், நீ அதை பகுத்தறிஞ்சு நீ எப்படி யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பகுத்தறிஞ்சு எடுத்துக்கோ. ஆமாம், பேசுகிறவன் ஸ்பாட்லைட் கிடைக்குதுன்ட்டு பேசுகிறவன், இல்லை மைக் கிடைக்குதுன்னு பேசுகிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேர் பேசுறது எல்லாமே சரியா தவறான்றது யோசிக்க வேண்டியது நம்ம தான். ஏன்னா நம்ம ஈஸியாக எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடியவங்க, ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 ரூபி காயின் பார்க்கணும்னா தலை தெரிஞ்சுன்னா தலை மட்டும் தான். அப்போ பூவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா பூ இருக்குது, அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும், இல்லை திருப்பி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி இது எனக்கு வேலையா, எனக்கு குழப்பலையாலாம் கேட்டிங்கன்னா, அப்போ நீ அரசியல் வந்து அப்போ என்ன தெரியும் உனக்கு, என்ன அதில் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு ஒரு கேள்வி கிடக்கும். இப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்போ நீ ஏதோ ஒரு கட்சிக்கு தான் போய் ஓட்டு போடுவேன், ஏதோ ஒரு கட்சி வந்து உன் ஆண்டு தான் செய்யும், அப்போ ஏதோ ஒரு கட்சி ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நீ கடைசியில் வந்து இங்கே பார்த்தீங்களா, என்னோட ஒய்ஃப் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன், ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கல, எங்கள் அம்மா நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்ற கேள்வி கடைசியாக வந்து கேட்டிங்கன்னா அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒட்டி ஒரு சிலர் அமைதியாக இருக்காங்கன்னா அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறதே நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி அது பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறதே நம்ம மக்கள் தான் யோசிக்கணும். எல்லா சைடும் மக்கள் தான் யோசிச்சு ஒரு இருக்க வேண்டியது மக்களோட கடமை. ஓகே, நான் கடமை அதுதான். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் அடுத்த தலைமுறை உருவாக்குறீங்க. நீங்கள் அது உங்களோட ரைட்டு நீங்கள் எடுத்துக்கூடாது, உங்களோட உரிமைன்னுலாம் இல்லை. நீங்கள் கான்சியஸாக இருந்தே ஆகணும். இருந்தால் தான் அடுத்த சந்ததி நல்லா வரும், இதாகும். 50 வருஷமாக 40-50 வருஷத்துக்கு மேலே நம்ம ஐயா அப்பா தாத்தாவெல்லாம் ஒரு ஐடியாவை சார்ந்து இருந்தாங்க. அதனால ஊழல் பண்ணுறது அதெல்லாம் 2ஆம் பட்சம். வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாரும் படிக்க வச்சதுக்கு காரணம் இந்த 2 கட்சிகள் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. அதை நீங்கள் அப்படியே தலைகீழாக மாற்றிட்டு தூக்கி போட்டும் போயிட முடியாது. அவ்வளோ படிப்பு, அவ்வளோ வேலை வாய்ப்பு, அவ்வளோ வளர்ச்சிகள் எல்லாமே பண்ணது இவங்க தான். மேபி அதில் பின்புலங்கள் அவங்களோட ஆதாயம் எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் நம்ம எதை வளர்த்தெடுக்கிறோன்றது உங்கள் கையில் தான் இருந்திருக்கு. நம்ம தான் வளர்த்தெடுத்துருக்கோம் இவ்வளோ நாளாக. இப்படி வளர்ந்துருக்க தமிழ்நாட்டுக்கு காரணம் கட்சிகள் கிடையாது, மக்கள் தான். நம்ம தான் வளர்த்துருக்கோம், நம்ம உழைச்சிருக்கோம். ஒவ்வொரு கீழ்நிலை இதிலேருந்து உயர்மட்ட அதிக சம்பாத்தியம் வாங்குறவன்லேருந்து அவனோட உழைப்பில் தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு தலைவர் ரோட்டில் வந்தோ கூட்டத்தை கூட்டியோ நாங்கள் இதை பண்ணோம் நாங்கள் அதை பண்ணோன்னு பேசும்போதெல்லாம் ஆகா இவர் அதை பண்ணிட்டாரு, ஆகா இவர் இதை பண்ணிட்டாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பாயிண்ட்டாகவே எடுக்கக்கூடாது. மக்கள் வரி பணத்தில் பண்ணியிருக்கோம். அது அவங்களோட நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு உழைச்சி கொடுக்குறேன்,
நீ அந்த உழைப்பை எடுத்து அடுத்த தலைமுறைக்கான அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீ தமிழ்நாட்டை நல்லா அது வளர்த்து கடமை கொண்டு போற. அதுக்கு தான் உனக்கு சேர்ந்துருக்கு, அது கடமை. அதை நீ பெருமையாக வந்து பேசக்கூடாது. அதை நீ பெருமையாக பேசுகிறாங்க, அதனால அவங்க ஆதாயம் தெளிக்கிறாங்கன்றதை தாண்டி அது உன்னோட உழைப்புன்ற கான்சியஸ்னஸ் இருந்துச்சுனாலே நீ அப்படி ஒரு அபிமானத்தை உருவாக்கவே மாட்டேன். ஒரு சினிமா ஸ்டார் மேலேயும் சரி, ஒரு தலைவர் மேலேயும் சரி. அப்படி போய் அடிபட்டு மிதிப்பட்டு வரணும்னு என்ன இருக்கு? தேவையே இல்லை. எல்லாமே உன்னோட உழைப்பு, 50 வருஷம் அப்பா தாத்தாவோட உழைப்பு. ஸோ அதை நீ தான் கையில் எடுத்துகிட்டு போகணும், நீ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரொமோஷன் நடக்குது, பின்னாடி காசு நடக்குது, எல்லாமே நடக்குது. இது எல்லாத்துலேயும் நீ தான் கான்சியஸாக இருக்கணும். இந்த சம்பவம் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அதிர்வு நம்ம ஏற்பட்டதுக்கு இன்னொரு காரணமாக என்ன பார்க்கறேன்னா, இந்த சோஷியல் மீடியாவை பார்க்குறேன். இப்போ சமீபமாக நம்ம மதராசி படம் பார்க்கும்போது அதில் முருகதாஸ் சார் சூப்பரான ஒரு டைலாக் எழுதியிருப்பார். சாமானிய மக்கள்கிட்ட துப்பாக்கியோ இல்லை பெரிய ஆயுதமோ கிடச்சிருச்சுன்னா அவன் ஈஸியாக எல்லோரும் கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு இணையானது தான் இந்த சோஷியல் மீடியாவை நான் பார்க்குறேன். எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது, எல்லாரும் ரீல்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் ஸ்டோரி வைக்கிறாங்க. அவனுடைய கருத்தியல் வந்து சரியா தவறா இல்லை, இது எப்படியாப்பட்ட பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படின்ட்டு யோசிக்க போகிறதில்ல. ஆபாசமாக பேசி ரீல்ஸ் போடுவோம், ஆபாசமாக பேசி ஒரு மிகப்பெரிய வன்மத்தை காட்டி ஒரு போஸ்ட் ஒன்று போடுவோம். இந்த மாதிரி போஸ்டாலேயோ ரீல்ஸாலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கில் இந்த ரீல்ஸை பார்ப்பானுங்க, லட்சக்கணக்கில் லைக்ஸ் வாங்கும். அப்போ லைக்ஸோ ஷேரோ பார்க்கும்போது அவன் என்ன பண்ணால் நம்ம பேசுறது சரிதான் அப்படின்னு நினச்சா அவன் மறுபடியும் அதே மாதிரி ஆபாசமாக பேசி ஒரு வீடியோ போடுவான். இந்த மாதிரி மிகப்பெரிய இந்த ரீல்ஸ் கல்ச்சர்லையும் போஸ்ட் கல்ச்சர்லையும் சோஷியல் மீடியா கல்ச்சர்லையும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரீலுக்கு பின்னாடியும் அண்ணன் சொன்ன மாதிரி அதில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கா, இல்லை அவனுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, இந்த ரீலை பார்க்கறதால நம்மளுக்கு என்ன அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கிறது தெரியல. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அதுக்குள்ள ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரும், திடீர்னு ஒரு கருத்தில் நுழைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த ஜென்ரேஷனில் நம்ம சந்தித்து தான் இருக்கோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து பகுத்தறிவுப்பட்டோ இல்லை பட்டறிவுப்பட்டோ நம்ம அதுலேருந்து நம்மளுக்கான கருத்துக்களோ இல்லை அவங்க சொல்கிற கருத்துக்களோ ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய ஸ்டாண்ட் பண்ணுமே தவிர அதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. நீ வந்து அதாவது துப்பாக்கி கல்ச்சருக்கு இணையானது சோஷியல் மீடியா கல்ச்சர், அதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதுலேருந்து நம்மளோட என்ன எடுத்துக்கிறோம், டேக்அவே என்ன எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. ஓகே, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் சார்ந்தும் சொல்கிறேன், அரசியலுக்கு வர்றவங்களும் சார்ந்தும் நான் சொல்கிறேன். என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்னா, அரசியலுக்கு வர்றவங்க அது சினிமாலேருந்து வந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபீல்டுலேருந்து, ஒரு டாக்டர் வந்தாலும் சரி, ஒரு வக்கீல் வந்தாலும் சரி, எந்த ஃபீல்டுலேருந்து வந்தாலும் சரி, முக்கியமாக சினிமாலேருந்து. ஏன்னா சினிமாலேருந்து வரவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கிரேஸ் இருக்குது, ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், அவங்களோட ரசிகர்களை அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோயர்ஸை அரசியல் படுத்தணும், கொஞ்சமாவது அரசியல் படுத்திட்டு வரணும். அப்படி அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு நாம முதல் அரசியல் படணும். இன்றைக்கி இந்திய மக்கள் பொது பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது, அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்குது, அரசியல் சமூக வரலாறு என்ன அப்படிங்கிறத ஒரு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறவங்கள அரசியல் படுத்த முடியும். அப்படி அரசியல் படுத்தி வரும்போது தான் இந்த மாதிரி சில பிரச்சனையால் நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் நம்பிக்கை. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அதே மாதிரி மக்களே வந்து இப்போ இந்த விஷயத்தை வச்சு மட்டும் தான் உடனே பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம நாட்டு நடப்பு சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய பொது பிரச்சனைகள் சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். ரீசெண்டாக சாதி சம்மந்தமாக கூட, சாதி எப்படி ஒழிக்கிறது, உண்மையிலே முடியுமா முடியாதா, ஒரு கற்பனை தானா அப்படிங்கிற சம்மந்தமாக கூட நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சமூக பிரச்சனைகள் சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு மட்டும் தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம், நிறையா பேசியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பேசுனதுலேயே எது சரி எது தவறுங்கிறது கூட நீங்கள் உங்களோட நாங்கள் சொல்கிறதுனால அது சரி நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கோ அதன் அடிப்படையில் இது சரி இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அது ஏதாவது தவறு இருந்தால் அதை மறக்காமல் நாகரிகமான முறையில் கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது அது சார்ந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உங்களுக்கு இருக்கிற புரிதலை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். முடிச்சுக்கலாமா? நன்றி.